டிஃப்ரெண்ட் கலரில் இந்த மாதிரி ஃப்ளீட்டட் கொடுத்து ஒரு ஃபிஷ் கட் ஸ்லீவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பார்க்கலாம். இந்த மாடலுக்கு ஷார்ட் ஸ்லீவ் தான் நல்லாயிருக்கும். இது நார்மல் ஸ்லீவ் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்களேன். கீழே வந்து பாட்டமில் கொஞ்சம் கிராஸாக போட்டிருக்கேன். கிராஸாக போடுறப்போ ஃபோல்டட் சைடில் ஒரு 1.5 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹைட்லேயும் ஒரு 1 இன்ச் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹைட்லேயும் 1 இன்ச் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த கீழே இருக்க ஸ்லீவில் கரெக்டாக அது மாதிரி ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம கொஞ்சம் கிராஸாக வந்து கட் பண்ணியிருக்கோம். இல்லை சென்டரில் கோடு போட்டுக்கோங்க. சென்டரில் கோடு போட்டதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுங்கள். கீழே வந்து அந்த சென்டர் லைன்லேருந்து ஒரு 1.5 இன்ச் அதிகமாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணதையும் அந்த 3 இன்ச் மார்க் பண்ணதையும் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 2 டிஃப்ரெண்ட் கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம். பிங்க் ஒன்று, பிளாக் ஒன்று. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அந்த கோடும் நம்ம ஸ்லீவோட எண்டில் வர கோடும் ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் ஓப்பனிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம், அந்த 1 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சைட் சீம் இருக்குல்ல, ஆம்ஹோல் லைன் முடிகிற இடத்துல, அந்த இடத்துல வந்து தான் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாடி பார்ட்டில் நம்ம சைட் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல தான் நம்ம அதை வச்சு தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே போங்க. ஷோல்டர் லைன்லேருந்து முன்னாடி ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடிலேருந்து நம்ம ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்திருப்போம். நமக்கு தேவையான அளவை விட ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருப்போம். அந்த இதை வந்து இப்போ நம்ம ஃப்ளீட் வச்சு சுருக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடில் நம்ம தைச்சிக்கிட்டே போகணும். இப்போ கரெக்டாக நம்ம வந்து குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சுட்டு, அதே மாதிரி இந்த பக்கம் இந்த ஷோல்டர் லைனில் இந்த பக்கம் ஒரு 2 இன்ச் வர்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கணும். எப்படி நம்ம ஷோல்டர் லைனில் ஒரு 2 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணணும், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 2 இன்ச் இருக்க மாதிரி நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் பிங்க் கலர் ஃபேப்ரிக் தைச்சதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் ஃபேப்ரிக்கை நம்ம இந்த 2 இன்ச் ஸ்டார்டிங்கில் நம்ம ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக் அங்கேருந்து நீங்கள் ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி நம்ம எப்படி அந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்கில் ஃப்ளீட் வச்ச மாதிரி இதுலேயே நம்ம ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வரிசையாக வந்து ஃப்ளீட் வச்சுட்டே வாங்க. அதே மாதிரி ஷோல்டர் லைன்லேருந்து ஒரு 2 இன்ச் தள்ளி வர வரைக்கும் ஃப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு 2 பக்கம் ஈக்குவலாக வந்து சென்டரில் மட்டும் ஃப்ளீட் வரும். இப்போ முடிக்கிறப்ப கரெக்டாக அந்த சைட் சீமில் நம்ம வந்து ஏற்கனவே தைக்க ஸ்டார்ட் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு அந்த இடத்துல கரெக்டாக முடிச்சிருப்போம். கண்டிப்பாக இந்த மாடல் ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ மாடலாக ட்ரெண்டிங்காக இருக்கும்.